இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரா டவுன் டெஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஷட்டின் வால்வை ஓப்பன் பண்ணி வெளில சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஃபார்மேஷன் ப்ரெஷர்லேருந்து எவ்வளோ ப்ரெஷரை ட்ராப் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் ட்ராப் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த ட்ரா டவுன் டெஸ்ட். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் எப்போல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் எடுக்கிற நேரத்தில், ட்ரில் ஸ்டெம் டெஸ்ட் எடுக்கிற நேரத்தில், வெல் கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போல்லாம் வெல்ல சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ணி விட்டு டெஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தாக்கி, வெல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கணும், வெல்லோட ஷட்டின் வால்வ் ஓப்பன் பொசிஷனில் இருக்கணும், ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபார்மேஷனில் இருந்து சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனில் இந்த சுச்சுவேஷனில் ப்ரெஷர் கண்டினியூவாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுதான் இந்த வெல்லோட கண்டிஷன். இந்த டெஸ்ட்டோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி, வெல்லோட ப்ரொடக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுறது, பெரிமபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு, போர்ஹோலோட வால் ஏரியாவில் ஏதாவது டேமேஜ், ஃபார்மேஷன் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு, ரிசர்வாயரோட ஃப்ளோ பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் எப்படி வேலை செய்யுதுனாக்கி, இனிஷியலாக ஃபார்மேஷன் ஹை ப்ரெஷரில் இருக்கும். இந்த டைமில் ஷட்டின் வால்வை நம்ம ஓப்பன் பண்ணி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோ பண்ண நம்ம அலோவ் பண்ணியிருப்போம். இந்த சுச்சுவேஷனில் ப்ரெஷர் கிராஜுவலாக ட்ராப் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ப்ரெஷரை கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதோட பாட்டம் ப்ரெஷர் எவ்வளவு டியூரேஷன் ஆகுது ரீச் ஆகுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி தான் இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட்டில் ப்ரெஷர் பிஹேவியர் எப்படி இருக்கும்னாக்கி, ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கும், எண்டில் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்கும். கிராஜுவலாக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் இருக்கும் இந்த டெஸ்ட் நடக்கிறப்போ ப்ரெஷரோட பிஹேவியர். இந்த டெஸ்ட்டோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தாக்கி, ஷார்ட் டேர்ம் டெப்த்தில் ஃபியூ ஹவர்ஸில் நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் டெப்த்துனாக்கி 6 to 12 hours ஆகும். டீப் வெல்ஸில் 24 hours ப்ளஸ் டியூரேஷன் ஆகும் இந்த ட்ரா டவுன் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இது ரிசர்வாயர் டெப்த்து ப்ளஸ் சைஸ் அண்ட் பெரிமியபிலிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் இந்த டியூரேஷன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம்னாக்கி, ஃப்ளோ கண்ட்ரோல் சோக் வால், இது மூலமாக நம்ம ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓப்பன் க்ளோஸ் ஷட்டின் ஷட் அவுட் பண்ண முடியும். ரெண்டாவது ப்ரெஷர் கேஜ், இது ஷட்டின் வால்வுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக தான் நம்ம ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு டைமை கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சர்ஃபேஸில் செப்பரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த செப்பரேட்டர் மூலமாக ஆயில், கேஸ், வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஃப்ளோ மீட்டர்ஸ் மூலமாக சர்ஃபேஸில் ஹைட்ரோ கார்பன்ஸ் ரீச் ஆகக்கூடிய ப்ரெஷர், டெம்பரேச்சரை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட்டோட டைப்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தாக்கி, கான்ஸ்டன்ட் ரேட் ட்ரா டவுன், மல்டி ரேட் ட்ரா டவுன். இந்த கான்ஸ்டன்ட் ரேட் ட்ரா டவுன் டெஸ்ட்டில் ஃப்ளோ கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். இதுதான் இந்த கான்ஸ்டன்ட் ரேட் ட்ரா டவுன். மல்டி ரேட் ட்ரா டவுன் டெஸ்ட் அப்படின்னாக்கி, ஃப்ளோ ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் வரும்போதும் இந்த ஃப்ளோ ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இதோட கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு பார்த்தாக்கி, இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் ரிசர்வாயரோட பெரிமியபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கும், வாலில் ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கா, சாண்ட்ஃபால் இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கும், ரிசர்வாயரோட ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். ட்ரா டவுன் டெஸ்ட் அப்படின்னாக்கி, வெல்லோட பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ட்ரா டவுன் டெஸ்ட்டோட டெஸ்ட் கர்வ். இதில் இனிஷியல் ரிசர்வாயர் ப்ரெஷர் பிஐ ஹையாக இருக்கும், ஃப்ளோயிங் பாட்டம் ஹோல் ப்ரெஷர் டவுனாக இருக்கும். இனிஷியலாக ஷட்டின் வால்வை ஓப்பன் பண்ணோடனே ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் டவுன் ஆகிட்டே வரும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் டவுன்ஃபால் கிராஜுவலாக ஃப்ளாட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு ரீச் ஆகும். இந்த ப்ரெஷர் தான் நமக்கு ரிசர்வாயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ப்ரெஷர். ஷட்டின் வால்வை ஓப்பன் பண்ணும்போது டைம்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த நேரத்தில் தான் நம்ம ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகி வெல்ல க்ளோஸ் பண்ணக்கூடிய டைமை ரீச் ஆகிற நேரத்தில் ஷட்டின் டைம், இந்த நேரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ஃபாலோ ஆகக்கூடிய டைம் பீரியட் தான் நமக்கு இந்த ட்ரா டவுன் டெஸ்ட்டோட டெஸ்ட் டியூரேஷன். தேங்க்யூ.